இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 218 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். இது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறையை பற்றி கூறுகிறது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதற்கு என்ன நடைமுறைகள் ஆர்டிகல் 124 கிளாசஸ் 4 and 5 பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறைதான் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பொருந்தும் என்று இந்த விதி கூறுகிறது. யார் நீக்க முடியும்? ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை இந்திய குடியரசுத் தலைவர் மட்டுமே பதவி நீக்கம் செய்ய முடியும். காரணம், நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் அல்லது பணி செய்ய இயலஸ் ஆமை இன்கபாசிட்டி ஆகிய 2 காரணங்களுக்காக மட்டுமே நீதிபதியை நீக்க முடியும். நாடாளுமன்றத்தின் பங்கு. நீதிபதியை நீக்க வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த தீர்மானம் சிறப்பு பெரும்பான்மை ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். சுருக்கமாக சொன்னால், ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை அவ்வளவு எளிதாக பதவியிலிருந்து நீக்கிவிட முடியாது. நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவே இவ்வளவு கடினமான நடைமுறை பின்பற்றப்படுகிறது. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in